எண்ணும் எழுத்தும். Day 4 starts with Fun with English activity Do You Like? இந்த டேல கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு Do It Yourself and கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு Trip to My Grandparents' Village இந்த 2 ஸ்டோரிஸ்க்கான ரீடிங் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்காக கிளாஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் 6 குரூப்ஸில் உட்காந்து முதல்ல அவங்க டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு அதில் வர்ற ஒரு சைல்ட் போல தங்களை நினச்சி அவங்களுடைய ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 48 கொடுக்கப்பட்ட எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதே போல் கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் 6 குரூப்ஸில் உட்காந்து அவங்க ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்ட ஸ்டோரியை ரீட் பண்ணிட்டு ஒர்க் புக் பேஜ் நம்பர் 45 கொடுக்கப்பட்ட மை ட்ரிப் இந்த எக்ஸசைஸை ஹிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். தட்ஸ் ஆல் ஃபார் டே 4. டே 5 ஃபன் வித் இங்கிலீஷில் கொடுக்கப்பட்ட டூ யூ லைக் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 5A இன்ட்ரடியூசிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். லாங்குவேஜ் கிட் பாக்ஸில் இருக்கும் ஃப்ளிப் சார்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காட்டி when we combine two words we get a new word with a different meaning. Such words are called compound words அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. For example, the words rain and coat together makes raincoat. Next, a sun and a flower. இந்த சாண்ட்டை கிளாஸ் ரூம்ல டிஸ்ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டீச்சர் a sun and a flower come together இப்படி சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் அ சன்ஃப்ளவர்னு சொல்ல இன்டராக்டிவாக கொண்டு போகலாம். நெக்ஸ்ட், இங்கே ரெட்ல கொடுத்துருக்கிற கார்ட்ஸை நீங்கள் வச்சுட்டு ப்ளூவில் இருக்கிற இந்த 4 வேர்ட்ஸை 4 குரூப்ஸ்க்கு கொடுங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற கார்டோட ஒவ்வொரு குரூப்பையும் பேர் பண்ண சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சன்ஃப்ளவர், சன்ரைஸ், சன்லைட், சன்ஷைன். இதே போல் மற்ற கார்ட்ஸுக்கும் ப்ராக்டிஸ் கொடுங்க. 5B reinforcing compound words in a sentence. இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான வேர்ட் கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதையெல்லாம் பேரா ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. பிறகு எல்லா கார்ட்ஸையும் ஷஃபில் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கார்டை கொடுத்து எல்லாரையும் ஒரு சர்க்கிளில் நிற்க சொல்லி யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்க கிட்ட இருக்கிற கார்டை ரீட் பண்ண சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட எர்த்ன்ற கார்டு இருந்தா I have the word earth. Who can pair with me? அப்படின்னு கேட்கணும். இதுக்கு worm கார்டு வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டில் வந்து நின்று I have the word worm. I can pair with you அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், 2 பேரும் சென்டரில் வந்து நின்று This is an earthworm அப்படின்னு சேர்ந்து சொல்லணும். இதே போல் எல்லா வேர்ட்ஸும் மேட்ச் ஆகுற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. At the end of this activity, workbook or textbook grid-ஐ யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸசைசஸை கம்ப்ளீட் பண்ண கைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இட் இஸ் யோர் டைம். இந்த டேலேயும் டூ யூ லைக்ன்ற ஃபன் வித் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த மாடியூலில் மிஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஒர்க் ஷீட்ஸ் இருந்தால் கம்ப்ளீட் பண்ணலாம். அதோட ரெமிடியல் டீச்சிங் ஆர் சப்ளிமெண்ட்ரி ரீடிங் ஆர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதுக்கெல்லாம் இந்த டேவை யூஸ் பண்ணலாம். அடுத்ததா ரெயின்போ ஸ்டார்ஸில் கொடுக்கப்பட்ட ஃபார்மட்டில் ஸ்டூடெண்ட்ஸை பேச என்கரேஜ் பண்ணுங்க. மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் மாடியூல். தேங்க்யூ.